தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். வேதம் வேதமும் வேதாந்தமும் முரணானவையா? பகுதி 4. சங்கர பகவத்பாதாள் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் 1.2.8 பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்றால் ஜீவாத்மாவின் கஷ்ட சுகங்கள் பரமாத்மாவுக்கும் உண்டாகும் என்று நினைக்கிறவனுக்கு பதில் சொல்லும்போது, நீ என்ன ரொம்ப அசடாயிருக்கிறாயே என்ற அர்த்தத்தில் தேவனாம் பிரியனாக இருக்கிறாய் என்கிறார். இதம் தாவத் தேவனாம் பிரிய பிரஷ்டவ்யக. தேவர்களுக்கு பிரியமானவன், தேவனாம் பிரியன் என்ற பெயரை கேட்டால் ஏதோ பெரிய டைட்டில் மாதிரி தோன்றுகிறது. ஆனால் அதற்கு நிஜ அர்த்தத்தை பார்த்தால் அசடு என்று இருக்கிறது. அசோக சக்கரவர்த்தியின் கல்வெட்டு தூண்களில் அவரை தேவனாம் பிரியா என்றே சொல்லி இருக்கிறது. அசோகர் காலத்துக்கு முந்தியே பாணினி தமது வியாக்கரண புஸ்தகத்தில் தேவனாம் பிரியன் என்றால் மூர்க்கன் என்று எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் பௌத்தனான அசோகனை மட்டம் தட்டவே பிற்காலத்து வைதிகர்கள் அவன் சாசனத்தில் போட்டுக்கொண்டிருக்கிற டைட்டிலுக்கு அசடு என்று அர்த்தம் பண்ணி களங்கம் உண்டாக்கிவிட்டார்கள் என்று நினைப்பது தப்பு. வேத தாத்பரியம் தெரியாதவனைத்தானே நம் ஆச்சாரியால் சூத்திர பாஷ்யத்தில் தேவனாம் பிரியன் என்கிறார். அசடு என்ற அபிப்பிராயத்தில் இப்படி சொன்னார். ஆனால் அந்த அபிப்பிராயத்தை விட்டுவிட்டு வேதத்தை ஆட்சேபிக்கிறவன் எப்படிப்பட்டவனானாலும் அவனுக்கு இந்த பெயரை கொடுத்து விடலாம் என்ற எண்ணத்தில் அவைதிக மதமான பௌத்தத்தை சேர்ந்த அசோக சக்கரவர்த்திக்கு தேவனாம் பிரியா என்ற பெயரை கொடுத்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது. வைதிக மார்க்கத்தை அனுசரித்து உபனிஷத் வாயிலாக ஞானியாக ஆன ஒருவன் தேவதைகளை பிரீத்தி பண்ணும் யஜ்ஞத்தை விட்டு விடுவதால் அவன் தேவர்களுக்கு பிரியமில்லாதவனாகி விடுகிறான் என்றால், பௌத்தத்திலோ யாருமே யஜ்ஞம் பண்ணக்கூடாதாகையால் அவர்கள் எல்லோரையுமே தேவருக்கு பிரியமாகாதவர்களாகத்தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் அவைதிக பௌத்தத்தை விசேஷமாக ஆதரித்த அசோகனை தேவனாம் பிரியா என்று சொல்லி இருக்கிறதே ஏன் என்றால், அவன் வேதாந்தத்தின் படியான ஞானத்தை அடைந்து தேவர்களுக்கு அப்பிரியமாக ஆகமாட்டான் என்பதை மட்டும் நினைத்து இப்படி சூசகமாக பெயர் கொடுத்த மாதிரி இருக்கிறது. அதாவது நல்ல புத்தி சாதுரியம் உள்ளவனாகவும் தேவர்களுக்கு பிரீத்தியாக உள்ள யஜ்ஞ கர்மாக்களை பண்ணாதவனாகவும் ஒருவன் அவைதிக பௌத்தம் போன்ற மதத்தில் இருந்தாலும் கூட அவன் வேதாந்தம் சொல்லுகிறபடி ஞானியாக மாட்டான் என்ற அளவில் அவனையும் தேவனாம் பிரியன் என்று சொல்லுகிற வழக்கம் வந்திருக்கலாம். அல்லது விஷயம் தெரியாத சில்பியோ ராஜாங்க அதிகாரியோ தேவனாம் பிரியன் என்றால் நல்ல பேராக நல்ல அர்த்தமாக தெரிகிறதே என்று நினைத்து சாசனத்தில் அப்படி வெட்டி இருக்கலாம். தேவனாம் பிரியனாக யஜ்யம் பண்ணி கொண்டிருப்பவன் ஞானியாக ஆகி கர்மானுஷ்டானத்தை விட்டுவிட்டால் நமக்கு ஒன்றும் கிடைக்காதே என்று தேவதைகள் பிரதிபந்தங்கள் இடையூறுகள் செய்வார்கள். ரிஷிகளின் தபஸை கலைப்பதற்கு ரம்பை மேனகை முதலியவர்களை அனுப்புவார்கள் என்று புராணங்களில் பார்க்கிறோம். ஞானியாகும் வரையில் மனிதன் தேவதைகளுக்குரிய கர்மாக்களை செய்து கொண்டிருக்கிறான். அதற்காக அவர்கள் மனிதனுக்கு நல்லது பண்ணுகிறார்கள், மழை பெய்ய செய்கிறார்கள், அதற்காக ஹவிர்பாகம் கொடுக்க வேண்டும். நமக்கு இந்த உலகத்தில் ஒருவர் ஒரு உபகாரம் செய்தால் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் அல்லவா? அதை போல மழைக்கும் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் யஜ்ஞம் செய்கிறோம். யாராவது ஒரு பிராமணர் தேவதைகளுக்கு ஹவிர்பாகம் கொடுக்கிறார். அவர் எல்லோருக்கும் பிரதிநிதியாக இருந்து கொடுக்கிறார். யாராவது ஒருவர் வரி கொடுப்பதை போல் அவர் கொடுக்கிறார். ஆகவே ஞானியாகும் வரைக்கும் மனிதன் தேவதைகளுக்கு பிரியமான கர்மாக்களை செய்து அவர்களுக்கு பிரியமானவனாக இருக்கிறான். மாடு கறந்து பால் பெற்றுக்கொள்வது போல தேவர்கள் அவன் மூலம் லாபத்தை அடைகிறார்கள். மாடு கறப்பது இல்லையானால் அந்த மாட்டால் மனிதனுக்கு என்ன பிரயோஜனம்? அதுபோல மனிதன் பசுவை போல இருக்கிற வரையிலும் தேவதைகள் அவன் மேல் பிரியமாக இருப்பார்கள். பசுவாய் இல்லாமற் போனால் வெறுப்பார்கள், உபதிரவப்படுத்துவார்கள். அதாவது
2 அர்த்தப்படியும் மனிதன் தேவதைகளுக்கு பசுவாக இருக்கிறான். அறிவில்லாதவன் என்ற அர்த்தத்தில் மாடு மாதிரி இருப்பதால், கறவை நின்ற பசுவை நாம் ரட்சிக்காத மாதிரி கர்மாவை நிறுத்தினவனை தேவர்கள் ரட்சிக்காமல் விடுவதாலும் பசு மாதிரி. தேவதை தனக்கு வேறல்ல என்று அறிவதே ஞானம். அதற்குத்தான் வேதாந்தம் வழி சொல்லி கொடுக்கிறது. கர்மாவும் தேவதா உபாசனையும் கூட நின்று போய் அனைத்தும் தானாகி விடுகிற நிறைந்த நிலைக்கு வழி சொல்கிறது. அந்த வேதாந்தத்துக்கு நம் தேசத்தில் எத்தனை கௌரவம் இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு பெரிய அத்தாட்சி சொல்கிறேன். அனந்தமாக இருந்த வேதங்களில் ரிஷிகள் பிடித்து கொடுத்ததே ஓரளவுதான். ஆனால் அதுவும் கூட கலிகால அற்ப சக்தர்களால் அபியசிக்க முடியாதது என்பதால் 1180 சாகைகளாக, கிளைகளாக பிரித்து அதில் ஒவ்வொன்றிலும் சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம், முடிவிலே உபனிஷத் என்று வைத்து இதில் ஒன்றையாவது ஒருத்தன் அத்தியாயனம் பண்ண வேண்டும் என்று வைத்தார்கள். பிற்காலத்தில் இதிலும் அநேகம் வழக்கொழிந்து போய்விட்டன. பாக்கியையும் தீர்த்து கட்டி விடுகிற நிலைமைக்கு இந்த தலைமுறையை சேர்ந்த நாம் புண்ணியம் கட்டி கொண்டிருக்கிறோம். அது இருக்கட்டும், நான் சொல்ல வந்தது, ஒவ்வொரு சாகையிலும் ஒரு உபனிஷத் இருக்கிறது. அம்மாதிரி இப்போது பூர்ணமாக உள்ள சாகைகளில் இருக்கிற உபனிஷத்துகளோடு கூட தற்போது பிரச்சாரத்தில் வேறு பல உபனிஷத்துகளும் இருக்கின்றன. இந்த உபனிஷத்துகள் எந்த சாகையை சேர்ந்தனவோ அந்த சாகையில் சம்ஹிதை, பிராமணம் முதலிய பாகங்கள் தற்போது அத்தியனம் செய்யப்படவில்லை. அவற்றில் பலவற்றின் டெக்ஸ்ட் கூட நமக்கு அகப்படவில்லை. ஆனாலும் அவற்றை சேர்ந்த அந்த உபனிஷத்துகள் மட்டும் இன்று வரை அழியாமல் வந்திருக்கின்றன. உதாரணமாக, ரிக்வேதத்தில் சாங்காயன சாகை என்பதன் சம்ஹிதா பாகம் இப்போது அத்தியனத்தில் இல்லை. அதை இழந்துவிட்டோம். ஆனாலும் அந்த சாகையின் முடிவிலே வருகிற கௌஷீதகி உபனிஷத் மட்டும் இன்றைக்கும் நம்மிடையே ஜீவனோடு இருந்து வருகிறது. ரிக்வேதத்திலேயே பாஷ்கல மந்திரோபனிஷத்து என்று ஒன்று நமக்கு வந்திருக்கிறது. அடையாறு லைப்ரரியில் இதன் சுவடிகள் இருப்பதாக சொன்னார்கள். ஆனால் அது எந்த சாகையின் முடிவில் வருகிறதோ அந்த பாஷ்கல சாகை என்பதன் சம்ஹிதையை பற்றியோ பிராமணத்தை பற்றியோ நமக்கு ஒன்றும் தெரியவில்லை. கடோபனிஷத் என்பது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் கடசாகை என்பதை சேர்ந்தது. உபனிஷத் என்பது ஆரண்யகத்தின் கடைசியில் வருவது என்று முன்பே சொன்னேன் அல்லவா? ஆனால் இன்றைக்கு கடோபனிஷத் மிகவும் பிரசித்தமாக தசோபனிஷத்துகளிலேயே ஒன்றாக இருந்த போதிலும் இதற்கான ஆரண்யகம் நமக்கு கிடைக்கவில்லை. அதர்வ அத்தியனம் வட இந்தியாவில் சில பாகங்களில் கொஞ்சம் மூச்சை பிடித்து கொண்டிருப்பது தவிர தக்ஷிண தேசத்தில் அடியோடு மறைந்து போய்விட்டிருக்கிறது. ஆனாலும் 10 உபனிஷத்துகளில் 3 பிரஷ்னம், முண்டகம், மாண்டூக்கியம் அதர்வ வேதத்தை சேர்ந்தவைகளாகவே இருக்கின்றன. அதாவது கர்மாக்களுக்கு பிரதானமாக இருக்கிற சாகையின் பாகங்கள் மறைந்து போகும்படி விட்டுவிட்டாலும் தத்துவத்தை மட்டும் விடக்கூடாது என்று நம் தேசத்தில் இப்படி ஞான உபாயமான உபனிஷத்துகள் பலவற்றை விசேஷமாக காப்பாற்றி வந்திருக்கிறார்கள். உபனிஷத்துகள் ஏகப்பட்டன இருந்திருக்கின்றன. 200 வருஷங்களுக்கு முன் காஞ்சிபுரத்திலே இருந்த ஒரு யதிகள் 108 உபனிஷத்துகளுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறார். அவருக்கு உபனிஷத் பிரம்மேந்திராள் என்றே பேர் ஏற்பட்டு விட்டது. இன்னமும் அங்கே அவர்களுடைய மடம் இருக்கிறது.